ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்றப்போ, ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் அப்படின்றப்போ எத்தனை நாள் கழித்து நீங்கள் கிட் செக் பண்ணாமையே எத்தனை நாள் கழித்து எத்தனை நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு வாமிட் வரும், வாந்தி வர தொடங்குன்றது இந்த வீடியோவில் சொல்ல போகிறாங்க. கர்ப்பம் உண்டாதல், ப்ரெக்னென்ட் ஆகுறதுன்றப்போ ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கிய அற்புதமான தருணம். அதுக்கு ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் வாமிட் இல்லையா? அந்த வாமிட் வந்துருச்சு அப்படின்றப்போ 100% நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெக்னன்சி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு கருமுட்டை எப்போ வெளியே வரும், ஓவலேஷன்னா என்ன, எந்த பொசிஷனில் இருந்தால் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும், இதெல்லாம் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா எந்த நாள் இணைஞ்சா சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம், எந்த டைமில் இணையணும் அப்படிலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி தெரியல அப்படின்றப்ப நம்ம சேனலில் வீடியோவை போட்டிருக்க போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு லிங்க் கண்டிப்பாக கொடுக்குறேன். கர்ப்ப காலத்தில் எல்லா கர்ப்பிணி பெண்களும் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை கேட்டிங்கன்னா அது வாமிட் மட்டும் தான். அந்த வாந்தின்னு சொல்கிறப்ப நிறைய பேர் பயப்படுவாங்க. அவ்வளோ ஒரு ஏன்னா எது சாப்பிட்டாலுமே வாந்தி, ஒரு தண்ணி குடித்தா கூட வாந்தி வந்துடும். இப்போ உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்லாம் மாதவிடாய் தள்ளி போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அது கூடவே உங்களுக்கு இப்போ இந்த வாமிட் வரா மாதிரி, ஒரு குமட்டல் வரா மாதிரி, நாக்கில் உமிழ்நீர் சுரக்கிற மாதிரி இந்த அறிகுறிகளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதை நீங்கள் 100% கண்டுபிடிச்சிடலாம். நம்ம உடம்புல ப்ரெக்னென்ட் ஆன உடனே, கருப்பையில் கரு தங்கின உடனே HCGன்ற ஹார்மோன் கர்ப்ப காலத்தில் அதிகமாக சுரக்கும். அதுதான் வாந்தி அதிகப்படுத்தும். அதே போல் ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் வாந்தி குமட்டலை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். மற்ற காலங்களை விட கர்ப்ப காலத்தில் போய் ஒரு சில பொருள் மீது வாசனை, நுகர்வு தன்மையெல்லாம், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கருவாடு வறுத்தோ, எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாச்சும் காய்கறி வேக வச்சு, ஏதாவது ஒரு இடத்துல நான்வெஜ் செஞ்சாலும் நமக்கு மூக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம உடம்புல அந்த ஹார்மோன்ஸ் இருக்கிறப்போ நுகர்வு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால கூட நம்மளுக்கு ரொம்ப குமட்டல் ஆகும். நீங்கள் நார்மலாகவே இந்த மாதிரி குமட்டெல்லாம் எனக்கு இருக்காது, இது என்னவோ தெரியல, மாதவிடாய் தள்ளி போயிருக்கு, ஒரு மாதிரி எனக்கு குமட்டல் வருதுன்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம். நார்மலாக எல்லாருக்குமே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா 4-6 வாரங்கள் வரை, அதாவது உங்களுக்கு 1 மந்த் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றப்போ அந்த 4வது வாரத்துலேருந்து உங்களுக்கு வாமிட் வர தொடங்கும். சரிங்களா? அது 35 நாள் முடிஞ்ச பிறகு வாமிட் வர தொடங்கும். நார்மலாக உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருந்துச்சுன்றப்போ 40 நாள், 35லேருந்து 40 நாள், 45 நாளுக்குள்ளே வருங்க. உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருந்துச்சுன்றப்போ 45 நாளுக்கு பிறகு வரும். சரிங்களா? மோஸ்ட்லி இந்த வாமிட்டிங் சென்சேஷன் வச்சு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாங்க. ஒரு சில பேர் திடீர்னு வாந்தி வர மாதிரி ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும், ஆனால் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் இல்லாமல் வாந்தி வந்துச்சுன்னா கூட நிறைய பேருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு கிடையாதுங்க. நபருக்கு சிம்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் இல்லாமல் வாந்தி வந்தால் கூட நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். எனக்கு மாதவிடாய் தள்ளி போயிருக்கு, கர்ப்ப அறிகுறி இருக்குது, ப்ளஸ் வாந்தி வருதுன்றப்போ 100% நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஒரு சிம்டம்ஸ் இல்லை, பட் ஆனால் எனக்கு வாமிட் வரா மாதிரி இருக்குன்றப்போ ஒருவேளை அது ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்றப்போ நீங்கள் ஏதாச்சும் சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க, அது உங்களுக்கு செரிமானம் ஒத்துக்காகாமல் கூட வயிறு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆயிருந்தா கூட உங்களுக்கு அப்படி இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வாமிட்டிங் பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ரெகுலர் பீரியடாக இருந்தீங்க அப்படின்றப்போ 35 டேஸ்லேருந்து 40 டேஸ்க்குள்ளே வந்துடும். இர்ரெகுலர் பீரியடாக இருந்தீங்கன்றப்போ 40 டேஸ்லேருந்து 45 டேஸ்க்கு மேலே வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது ரெகுலரான விஷயம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ப்ரெக்னன்சி டைமில் வாமிட்ன்றது வராமல் இருக்காது. அது ஒரு வேளை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, வாமிட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ தயவு செஞ்சு கொஞ்சோண்டு இஞ்சி மரப்பான், ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஜூஸ் இதெல்லாம் குடிச்சிங்கன்னா வாமிட்டிங் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ நம்ம சேனலில் உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன தான் வீடியோ பார்த்தாலும், என்ன தான் விஷயங்கள் தெரிஞ்சாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அது மாத்திரை மூலியமாக சரி பண்ணுமா, ஹாஸ்பிட்டல் மூலியமாக சரி பண்ணுமா, இல்லை நார்மலான மெத்தடில் சரி பண்ணுமா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கூடாது. ஒரு சில பேர் நார்மல் டேப்லெட் எடுத்துப்பாங்க, இயற்கையான மூலிகை பொருளை எடுத்துப்பாங்க. ஒரு சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. 2 இதெல்லாம் 1 தான் எடுத்துக்கணும். மாதவிடாய் சரி பண்ணுங்கள். கருமுட்டை நல்லா வளரன்றப்போ உடம்பு நல்லா ஆக்டிவாக வச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை கணவரையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நல்லா செவ்வாழைப்பழம் சாப்பிடுங்க, நிறைய முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க, நிறைய பாதாம் எடுத்துக்கோங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக கணவன் மனை இருவருமே மாதுளம்பழம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது ஃபோலிக் ஆசிட், இரும்பு சத்து, கால்சியம் இது 3மே இருக்கிற பொருட்களை ரெகுலராக உணவில் ஃபாலோ பண்ணிக்காங்க. உணவு ஒன்று கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்றப்போ உங்கள் பாடி ஃபர்ஸ்ட்டு செட் ஆகிடும். பாடி ஓகே ஆயிடுச்சுன்றப்போ கரெக்டாக விந்தணுக்கள் உங்கள் வீட்டுக்காரருக்கு நல்லா அதிகமாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு கருப்பை நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். மாதவிடாயெல்லாம் சரியாகும். இதெல்லாம் சரியானப்போ ஆட்டோமேட்டிக் குழந்தை உருவாக போகுது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அது சரி பண்ணுங்கள். அது சரி பண்ணாமல் குழந்தைன்னு யோசிச்சிங்கன்னா ஒரு பயனும் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் யோசிக்கிறதால எந்த ஒரு விஷயம் மாற போகிறதே கிடையாது. அடுத்து ஒரு படி எடுத்து வைங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்போ தான் சரியாகும். ஹாஸ்பிட்டல் போகலாமா, இல்லை இங்கே போகலாமா, அங்கே ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பண்ணாதான் இருந்தால் நம்மளுக்கு தான் நடக்குங்க. அவங்க என்ன அப்படி சொல்லிடுவாங்க, இவங்க இப்படி சொல்லிடுவாங்க, நான் ஹாஸ்பிட்டல் மூலயமா குழந்தை போய் பெற்றுன்னு வந்தோன்றப்போ அவங்க யாரும் என்ன தான் சொல்லட்டுமே, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. மற்றவங்களுக்காக பயந்து நீங்கள் இன்னும் எத்தனை நாள் வீட்டுக்குள்ளேயே இருக்க போகிறீங்க, பயந்துட்டே இருக்க போகிறீங்க. யாரை பற்றியும் யோசிக்காதீங்க. உங்களோட வாழ்க்கை, நீங்கள் தான் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்காது, ஒரு விஷயத்தை கவலையாக எடுத்துக்கணுமா, ஒரு விஷயத்தை டல்லாக எடுத்துக்கணுமான்றது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. பேசுகிற பேர் பேசினே தான் இருப்பாங்க. இப்போ ஒரு பொம்பளை குழந்தை
பிறந்துட்டு வச்சுக்க, பொம்பளை குழந்தை தானே பிறந்தது அந்த பொண்ணுக்கு, ஒரு ஆம்பளை குழந்தை தானே பிறந்தது, பொம்பளை குழந்தையே பிறந்திருக்கலாம். இது மாதிரி எதுனாலும் அவங்க சொல்லினே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பயந்து ஃபீல் பண்ணி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப தப்பு. இந்த குழந்தைன்ற விஷயத்தில் வந்து வீட்டில் இருக்கவங்களே நம்மளை வந்து நார்மலாகவே காயப்படுத்தி விட்டுருவாங்க. நம்மளை வந்து மட்டம் தட்டுவாங்க, நம்மளை வந்து இவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, என்னன்னே தெரியல, எனக்கு கொடுப்பனே இல்லைன்னு. அது எதுவுமே காதில் வாங்கவே அது காதில் வாங்குறது நம்ம மனசுக்கு மட்டும் அழுத்தம். நீங்கள் மன அழுத்தத்தோட என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலோ என்ன டேப்லெட் எடுத்துக்கணும் சரி ஆகவே ஆகாது. மனசு ரொம்ப லேசாக எடுத்துக்கோங்க, இதெல்லாம் பழகிக்கோங்க. ஓகே எனக்கு இல்லை என்ன பண்ண சொல்கிறீங்க, எனக்கு எதனா பிரச்சனையா, எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, அது கடவுள் எனக்கு எப்போ கொடுப்பாரு கண்டிப்பாக கொடுப்பாருன்னு யார்கிட்ட நீங்கள் எடுத்து ஒன்று கூட எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். அவங்க ஃபஸ்ட்டு பேசுறது காதில் வாங்கவே வாங்காது. அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு அங்கே வந்து போயினே இருங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. நிச்சயமாக ரொம்ப நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த ரொம்ப விரும்புகிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருள் அந்த விஷயத்தை கண்டிப்பாக ஒரு நாள் வெறுப்போம். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப நாள் ஏங்குறன்றப்போ அது நிச்சயம் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து எனக்கு கிடைக்கும் நம்பினீங்கன்னா அது கிடைக்கும், எனக்கு கிடைக்காதுன்னு நம்பினீங்கன்னா எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பாக ஒரு அழகாக க்யூட்டாக கொழுக்குன்னு ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்க போகிறாங்க. நீங்கள் ஒரு குட் நியூஸ் கீழே கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க, அதை நான் என் கண்ணால் பார்த்து கமெண்ட்டாக படிக்க போகிறேன். அப்போது எப்போயோ ஒரு குழந்தை உருவாக போகுது, ஒரு 10 மாதமாக இருக்கலாம், ஒரு 2 மாதமாக இருக்கலாம், இல்லை ஒரு வருஷம் கூட இருக்கட்டுமே. இப்போ அதுக்காக இப்போ எதுக்கு நீங்கள் சோகமாக இருக்கீங்க, இப்போ எதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறீங்க, அதெல்லாம் ஆகவே ஆகாதீங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. இந்த நாள் அப்புறம் உங்களுக்கு திரும்பி வருமா, இந்த வருடம் உங்களுக்கு திரும்பி வருமா, திரும்பி வரவே வராதுங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க திரும்பி வரவே மாட்டாங்க. அவங்க வீட்டில் போய் கேளுங்களேன், நான் இதுக்கு முன்னாடி இருந்த லைஃப் ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல லைஃப் நான் இருந்திருக்கேன், நல்ல லைஃப்பில் இருந்தேன்றதே எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு குழந்தை மட்டும்தான் இல்லை, ஒரு சில பேர் கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை, அம்மா இல்லை, சொந்த வீடு இல்லை, எதுவுமே இல்லாமலாம் இருக்காங்க. உங்களுக்கு என்ன குழந்தை மட்டும்தானே இல்லை, அது வந்துட்டு போகுது, அவ்வளோதானே, நடக்க முடியாத விஷயமா. இப்போலாம் ஹாஸ்பிட்டல் மூலயமா கொஞ்சம் பணம் இருந்தால் எப்படியோ குழந்தைலாம் பெற்றுக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அப்படிலாம் போக வேண்டிய ஒரு அவசியம் கூட இல்லை. நேச்சுரலாக நம்மளால அழகாக குழந்தை பிறக்க போகுது. அதுக்கு வச்சு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மன அழுத்தம் வாழக்கூடாது, நல்லா தூங்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய காய்கறிகள், நிறைய பழங்கள், நல்ல சந்தோஷமாக இருங்க. மோஸ்ட்லி சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பிடிக்கும், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.